அருமன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ஆகையால் குத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, மற்றுமுண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة. حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعشر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஷர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாய அல்லாஹுவுக்கே உரித்தாவதாங். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்முயிருளும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும்,
அன்னாரின் அடிச்சோறுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், இறுதி நாள் வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழப்போகின்ற முத்தகீனான முஃமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் ஷஃபாஅத்தும் அன்னாரின் மேலான மததும் பரக்கத்தும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் என்னும் நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவரின் ரசூலும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அந்தந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும், எவைகளையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றிலும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஒரு மனிதன் வஃபாத்தானதுக்கு பின்னால் கபருக்கு வந்து சேரக்கூடிய விடயங்களில் ஒன்று வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நீங்க சாலிஹான குழந்தைய பெற்று எடுத்ததற்கு பின்னால் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆ, அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் இபாதத்துடைய நன்மை உங்களோட கபருக்கு வந்து சேருவதாக இருந்தால் அது ஒரு பெரிய பாக்கியம். அருமையான சீதவிகளே, சகோதரர்களே, இன்னைக்கு அதிகமான பெற்றோர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்ன தெரியுமா? வயதை தாண்டியதுக்கு பின்னால் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எனக்கு சொத்து இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, ஏண்ட வஃபாத்துக்கு பின்னால் ஏண்ட ஒவ்வொரு குழந்தைகளும், ஆண் பெண் ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதை அறிந்த ஒவ்வொரு பெற்றோர்களும் மக்களிடத்தில், குடும்பத்தாரிடத்தில், நண்பர்களிடத்தில் சந்தோஷமாக சொல்வார்கள். உண்மையில சந்தோஷம்தான். என்ன, A to Z வரையில இலங்கையில எந்தெந்த வங்கிகள் இருக்கின்றதோ எல்லா வங்கிகளிலும் ஒவ்வொரு பிள்ளைக்கு பணத்தை சேமித்து வைத்திருப்பாங்க. அத சந்தோஷமாக சொல்லுவாங்க. உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? நான் கபர்ல இருக்கின்ற பொழுது ஏண்ட குழந்தை செய்யக்கூடிய அமல் இபாதத்துடைய நன்மை, ஏண்ட சாலிஹான பிள்ளை எனக்கு கேட்கக்கூடிய துஆ கியாமத்து நாள் வரும் வரையில ஏண்ட கபருக்கு இன்கமாக வரணும். இந்த நிலையை உருவாக்குவதற்கு அருமையான சகோதரர்களே, முதலாவது எங்கட குழந்தைக்கு நாங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால், விசேடமாக குர்ஆனை சொல்லிக் கொடுத்தால், உலகத்தில ஒரு ஹாஃபிலாக, ஒரு ஆலிமாக நாம் அந்த குழந்தைகளை ஆக்கினால், அல்ஹம்துலில்லாஹ், அந்த குழந்தைகள் கியாமத்தினால் வரும் வரையில உங்களோட உண்மையான ஆசை, அல்ஹம்துலில்லாஹ், அவங்க செய்யக்கூடிய துஆ உங்களோட கபருக்கு வந்து சேரும். கண்ணியமான சீதவிகளே, அருமையான சகோதரர்களே, ஜும்ஆவுடைய நேரம் குறுகிய நேரம் என்ற காரணத்தினால் சுருக்கமாக சில விடயங்களை நான் முன்வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னாங்க, குர்ஆனுடைய மதிப்பை பற்றி, உங்களோட பிள்ளைகளை ஒரு ஹாஃபிலாக நீங்கள் ஆக்கினால் உங்களோட குழந்தைகள்
ஒரு மனனம் செய்த உண்மையான அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு ஹாஃபிலாக இருக்குமேயானால் அந்த குழந்தையுடைய நிலைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. என்ன ஹதீஸ்? லவ் அன்னல் குர்ஆன் ஜுஇல ஃபீ இஹாபின், குர்ஆன ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கொடுக்கப்பட்டால், ஒரு குழந்தை குர்ஆன மனனம் செய்தால் அரபு மொழியில லாம் வாவ் லவ் என்ற வார்த்தையை கொண்டு வந்து ஒரு கலாமுக்கு முன்னால் கொண்டு வந்து சொன்னால் உலமாக்களுக்கு தெரியும் லவ் ஷர்த்து இம்தினாஇய்யா என்று சொல்லப்படுகிறது. நடக்க முடியாத ஒரு காரியம். இது அரபு சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில குர்ஆன் ஹிஃபுல் செய்திருந்தால் அந்த மனிதன், அந்த குழந்தை சும்ம உல்கிய ஃபின்னார், அந்த பிள்ளைய நெருப்பில் வீசப்பட்டாலும் மஹ்தரக், ஒரு நாளும் அந்த பிள்ளை பத்தாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க யாரையும் நெருப்புல போட்டு சுடுவது இல்லை. அதனாலதான் இந்த ஹதீஸில் லவ் என்ற வார்த்தையை கொண்டு வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இந்த ஹதீஸுடைய தொடரில் யாருடைய உள்ளத்தில குர்ஆனுடைய வசனங்கள், சூரத்துக்கள், குர்ஆனை யார் முழுமையாக மரணம் செய்கிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ் நரக நெருப்பு அவனை தீண்டாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சீதவிகளே, எந்த பெற்றோர்கள் ஆசைப்படுவார்கள் ஏண்ட பிள்ளை கபரில நெருக்கப்பட வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். ஏண்ட பிள்ளை நெருப்பு தீண்ட வேண்டும் என்பதை ஆசை வைக்க மாட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய கலாம யார் மனனம் செய்கிறார்களோ நெருப்பு அவனை தீண்டாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். இன்னொரு ஹதீஸ், இதா மாத்த ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆன மனனம் செய்த ஒரு நபர் உலகத்தை விட்டும் பிரிந்தால், குர்ஆன சுமந்த ஒரு ஆள் உலகத்தை விட்டும் பிரிந்தால், அவுஹல்லாஹ் இலல் அர்த், பூமியை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம், அவரை நீ சாப்பிடலையா என்று கேட்பான். யார கபர்ல அடக்கம் செய்ததற்கு பின்னால மண்ணே பூமியே அடக்கம் செய்யப்பட்டவரை நீ சாப்பிடவில்லையா என்று கேட்கப்படும். அந்த மண் சொல்லுமாம், யா அல்லாஹ், எப்படி இவரை நான் சாப்பிடுவது? அருமையான சகோதரர்களே, கண்ணியமான சீதவிகளே, இன்றைக்கு உலகத்தில் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை விட, மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை விட, உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கண்ணூடாக பார்க்கிறோம். மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் உலக கல்வி சாதாரணமாக லேசாக வரும். இன்றைக்கு அந்த கண்ணியம் இல்லை. உங்களோட பிள்ளைகள் கபரில் நாசமாக்கப்பட வேண்டும், கபர் அந்த மண் உங்களோட குழந்தையை சாப்பிட வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மண் சொல்லுமாம், யா அல்லாஹ், எப்படி இவரை நான் சாப்பிடுவது? ஃபீ கல்பிஹி கலாமுக் யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எது? யா அல்லாஹ், ஓண்ட கலாம், ஓண்ட குர்ஆன், ஓண்ட சூரத்துக்களை, ஆயத்துக்களை இந்த பிள்ளை, இந்த மனிதன் உள்ளத்தில் சுமந்திருக்கிறார். யா அல்லாஹ், எப்படி இவரை சாப்பிடுவது என்று மண் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் சொல்லும். அருமையான சகோதரர்களே, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மரணம் செய்திருக்கிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ், நீங்க நினையுங்க, கயாமத்து நாள் வரும் வரையில யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கின்றதோ,
யார் குர்ஆன சுமந்திருக்கிறாரோ, யார் குர்ஆனோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ, ஒரு நாளும் அந்த மண் அவரை சாப்பிட மாட்டாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சீதவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாளில ஒரு சிம்மாசனம், இந்த சிம்மாசனத்தை போன்று அல்ல, சொர்க்கத்தில் முத்து வைரங்களால் ஜோடிக்கப்பட்ட அழகான பெருமதி வாய்ந்த ஒரு சிம்மாசனத்தில உம்மாவை வாப்பாவை உட்கார வைக்கப்படும். இது மேக்ஸ் படிச்சவங்களுக்கு அல்ல, சயின்ஸ்ல பாண்டியத்தியம் பெற்றவங்களுக்கு அல்ல, ஹிஸ்டரியில பாண்டியத்தியம் பெற்றவங்களுக்கு அல்ல. இன்னைக்கு உலகத்தில் நாங்க பார்க்கிறோம், உங்களோட குழந்தை மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில எந்த தாய் தந்தைகள், ஒரு காலம் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ், மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில தாய் தந்தைகள் குர்ஆன் ஓதுவதோட பிள்ளைகள் யாசீன ஓதுவாங்க. சின்ன பிள்ளைகள் அலிஃபுன் பாவுன் அதை ஓதிக்கொண்டிருப்பாங்க, ஸலவாத்த ஓதுவாங்க. பிள்ளைகளுக்கு தாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை, மகனே மகளே யாசீன ஓதுங்க, முல்க ஓதுங்க, வாக்கையாவை ஓதுங்க என்றுதான் சொல்லுவாங்க. உம்மா மோதுரத்தோட வாப்பா மோதுரத்தோட பிள்ளைகளும் ஓதுவாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைய காலம் பாடம் தான் போகும். உம்மா வாப்பா யூடியூப்ல இருப்பாங்க, ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, டிக்டாக் வீடியோஸ் நடிச்சு போடுவாங்க. அந்த நேரத்துடைய நன்மை பரக்கத்து தெரியாது. பிள்ளைய பார்த்தா சயின்ஸ் படிக்கலையா, மேக்ஸ் படிக்கலையா என்றுதான் கேட்பாங்க. இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் புலமை பரிசையில நீங்க பாஸ் ஆகினா இதை வாங்கி கொடுப்பேன் என்று தாய்மார்கள் சொல்வார்கள், ஆசை ஊட்டுவார்கள். நீங்க யாசீன முழுமையாக மரணம் செய்தால், சூரா முழுக்க முழுமையாக மரணம் செய்தால், சிறிய 2 சூரத்துக்களை நீங்க மரணம் செய்தா இதை வாங்கி கொடுப்பேன் என்று சொல்வதை விட, நீங்க படிச்சு பாஸ் ஆகினா இதை வாங்கி கொடுப்பேன் என்று தான் சொல்லுவாங்க. குர்ஆனுடைய கண்ணியம் இல்ல, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த தாயையும் தந்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் கண்ணியமான ஒரு இடத்தில் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலால் அமரச் செய்து கிரீடத்தை தலையில் வைத்து எல்லோரும் பார்க்க அந்த தாயையும் தந்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு உலகத்தில மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்து குர்ஆன யாரு மனனம் செய்தார்களோ, குர்ஆன யாரு கல்வில சுமந்தாங்களோ, அந்த நிலையில உருவாக்கிய தாய் தந்தைகளை அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சீதவிகளே, உஹது யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பின்னால ஷஹீதுகளை அங்க அடக்கம் செய்யப்படுகிறது. இக்கட்டான ஒரு நிலை. நீண்ட செய்தி சுருக்கமாக சொல்கிறேன். இவர்களை சில ஷஹீதுகள் ஒரு கபருல 2 பேரை வச்சாங்க. அந்த காலத்தில் கபரு தோன்றுகின்ற பொழுது லஹத் பிள்ளை குழி என்ற ஒரு கபரு இருக்கின்றது. இப்ப ஒரு ஷஹீது 2 ஷஹீத் 2 பேர் 3 பேர் ஒரு கபர்ல வைக்கோரிய ஒரு நிலையில இருக்கின்ற பொழுது லஹதில் பிள்ளை குலையில் யாரை வைப்பது என்று சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கபரில 2 ஜனாசாக்களை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் நாயகமே, இந்த பிள்ளை குலையில் யாரை வைப்பது என்று கேட்கப்பட்ட பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார சொன்னாங்க தெரியுமா? யார முற்படுத்தினாங்க? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அருமையான தோழர்களே, இதுல யார் குர்ஆனை யாரு மரணம் செய்தாங்களோ, ஷஹீதாக்கப்பட்டவர்களில் யார் ஹாஃபிலாக இருக்கிறார்களோ, யார் குர்ஆனில் கொஞ்சம் மரணம் செய்திருக்கிறார்களோ அவர்களை முதலாவது கண்ணியப்படுத்துங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. எல்லோரும் சஹாபாக்கள் தான் என்றாலும் கூட குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கு, குர்ஆனில் கொஞ்சத்தை மரணம் செய்தவர்களுக்கு, குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைய காலத்தில் முற்படுத்தினார்கள். இன்றைய காலத்தில் திருமணம் பேசுவதாக இருந்தால் ஹாபிஸா ஆலிமா அத எங்கட மகளுக்கு சரி வராது, எடுப்படாம. ஹாபிஸா ஆலிமா எங்கட மகளுக்கு சரி வராது. நல்ல படிச்ச ஒரு ஆள் இல்லையா? அருமையான சகோதரர்களே, படிப்பு தேவை, படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கண்ணியமான இந்த ஊரில் A to Z வரையில உலக கல்வியில என்னென்ன பட்டங்கள் இருக்கின்றதோ பட்டம் பெற்றவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் யா அல்லாஹ், ஆக்குவாயாக. அதை குறையாக சொல்லவில்லை. முதலாவது மார்க்கத்துக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். உலக கல்விக்கு கண்ணியம் கொடுப்பதை போன்று மார்க்க கல்வியைக்கும் நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒரு காலத்தில் குர்ஆனை மரணம் செய்தவர்களை, குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்களை சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினாங்க, முற்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முற்படுத்தினாங்க. இன்றைய காலத்தில் ஹாஃபிதுமார்கள், ஆலிம்கள், குர்ஆனோடு தொடர்பா இருக்கக்கூடியவங்களுக்கு முழுமையாக அந்த இடம் கண்ணியம் கிடையாது. இதுதான் உலகம், எல்லாம் துனியா. கண்ணியமான சீதவிகளே, அருமையான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஓதுங்க, فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. நீங்க குர்ஆனை ஓதுங்க, அது மறுமையில உங்களுக்கு சிஃபாறு செய்யும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. எங்களுக்கு மன்றாடும். இந்த ஹதீஸ் எல்லோரும் தெரிந்த ஹதீஸ். இன்றைக்கு உலகத்தில் யார் குர்ஆன் ஓதுறாங்க? ஒரு காலம் இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இந்த ஊரில் கூட கேள்விப்பட்ட அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால அன்றைய காலத்தில் வாழ்ந்த முதியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் கூட ஐங்கால தொழுகைக்கு பின்னால் மாஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் ஒரு 2 பேஜாவது ஓதிட்டு தான் போவாங்களாம். அதுதான் பரக்கத். எங்கட ஊர்ல, எந்த ஊர்ல, எந்த கிராமங்கள்ல, எந்த வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுகிறதோ, எந்த மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் ஓதக்கூடிய சகோதரர்கள், சீனியர்கள் இருக்கிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊருக்கு ஒரு நாளும் அல்லாஹ் பஞ்சத்தை கொடுக்க மாட்டான், பயங்கரமான ஆபத்து அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நிவாரணமற்ற நோய்கள் வராமல் அல்லாஹ் காப்பாற்றுவான். அருமையான சீதவிகளே, உங்களோட வயோதிபர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு காலம் இருந்ததாம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த கண்ணியமான இந்த மஸ்ஜிதில், இந்த கண்ணியமான இந்த ஊரில், செழிப்பான இந்த ஊரில் ஐங்கால தொழுகைக்கு பின்னால் வயோதிபர்கள் மட்டும் அல்ல, வாலிபர்கள் கூட மாஷா அல்லாஹ் கொஞ்சம் அளவாவது குர்ஆன் ஓதக்கூடிய காட்சிகளை ஒரு காலத்தில் கண்டார்கள். இன்றைக்கு பார்த்தா அது குறைவு. இந்த ஊர்ல மட்டும் அல்ல, எல்லா இடங்களிலும் தான். இன்னைக்கு வாலிபருடைய கையில எப்ப இந்த ஹேண்ட்போன் வந்ததோ அதற்கு பின்னால குர்ஆன் கையில இல்ல.
இன்றைக்கு மஸ்ஜிதுகளிலும் பார்க்கலும் யாசீன ஓதுவதாக இருந்தால் கூட டேபிள்ல யாசீன் நீக்கும், குர்ஆன் இருக்கும். அதை கையில் எடுத்து ஓதுவதை விட ஹேண்ட்போன்ல தேடித்தான் ஓதுவாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அதிகமான வாலிப பிள்ளைகள் டிக்டாக் வீடியோஸ் அல்லாஹுடைய மாளிகைக்கு முன்னால நடிச்சு போடணுமா, பாடி போடணுமா, ஆடி போடணுமா, எல்லாம் செஞ்சு போடுவாங்க. அது ஆண் குமரி பெண்கள் உம்மா பெருமையாக பேசுவா, மாஷா அல்லாஹ் எங்கட மகள் பாடி போட்ட அந்த பாட்டு நானும் FB-ல பார்த்தேன். எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணி இருப்பாங்க, யுவர் வாய்ஸ் வெரி நைஸ், கிளி மாதிரி வாய்ஸ் அப்பா. எத்தனையோ பேர். கண்ணியமான சகோதரர்களே, இது உண்மையான மூமினுக்குரிய அடையாளம் அல்ல. நாங்கள் விரும்ப வேண்டும், உலகத்தில நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் நாளை மறுமையில கபரில அது சோதனையாக வருவதை தவிர அது நன்மையாக வராது. நீங்க எதற்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறீங்க, எதற்காக வேண்டி இந்த செயலை செய்கிறீர்கள்? போலி சில சகோதரர்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி டான்ஸ், எப்படி பாடினாரு, எப்படி அந்த பொம்பளை புள்ள பாடினா, கிளி மாதிரி வாய்ஸ் அல்லவா, இந்த கமெண்ட்ஸுக்கு தானே. அது அல்ல உண்மை. கியாமத்து நாளில எங்கட நன்மை தீமை போதாத நிலையில இருக்கின்ற பொழுது எங்களுக்கு வீசா சொர்க்கமா நரகமா? கனடாவுக்கு அல்ல, அமெரிக்காவுக்கு அல்ல, லண்டனுக்கு அல்ல, உலகத்தில் நீங்க செய்த வேலைகளுக்கு சொர்க்கமா நரகமா? அங்க வீசா கிடைக்கின்ற அந்த நேரத்தில் நன்மை போதாமல் இருக்கும். குர்ஆன் வந்து முன்னுக்கு நிற்கும், குர்ஆன் முன்னுக்கு வந்து நிற்கும். யா அல்லாஹ், உலகத்தில இந்த அடியான் உலகத்தில வாழுகின்ற பொழுது இந்த சகோதரர், இந்த வாலிபர், இந்த வயோதிபர், இந்த பிள்ளையா அல்லாஹ் ஓட கலாமை எடுத்து ஓதினார், ஆகையால இவரை நரகத்துக்கு அனுப்புவதற்கு நான் விரும்ப மாட்டேன். யா அல்லாஹ், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அல்லாஹ்வோட குர்ஆன் சண்டை பிடிக்கும், பேசும். நீங்க டிக்டாக் வீடியோஸ் போட்டா மனுஷன் கமெண்ட் பண்ணிட்டு உங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க. குர்ஆன் மாலோடும் மலக்குமாறு கமெண்ட்ஸ் பண்ணணும். யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்துல இத்தனை வருஷம் ஓட கலாம பல தடவைகள் ஓதிருக்கிறார்கள். யா அல்லாஹ், ஆகையால இவரை சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக என்று மலக்குமார்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். கண்ணியமான சீதவிகளே, அருமையான சகோதரிகளே, குர்ஆன் மன்றாடுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாங்க சொன்னாங்க, யஜீஉ ஸாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் எங்களுக்கு நண்பராக தோழராக வருமாம். வந்து ஃபயகூல், அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் சொல்லும், யா ரப் ஹல்லிஹி, இறைவா இவரை விட்டு விடு யா அல்லாஹ், இவரை கண்ணியப்படுத்து யா அல்லாஹ் என்று சொன்னதுக்கு பின்னால ஃபயுல்பிசு தாஜுல் கராமா, சங்கையான ஒரு கிரீடம் அவருக்கு அணிவிக்கப்படும். சுபஹானல்லாஹ். யார்? குர்ஆனை ஓதினவங்க, குர்ஆனை மரணம் செய்தவங்க, குர்ஆனை தொடர்பா இருக்கக்கூடியவங்க. கண்ணியமான சகோதரர்களே, திரும்ப குர்ஆன் சொல்லுமாம், இவருக்கு கிரீடம் மட்டும் போதா, யா அல்லாஹ் இன்னும் அதிகமாக்கி கொடு. ஃபயுல்பிசு ஹுல்லத்துல் கராமா, சங்கை என்னும் ஆபரணங்களை அல்லாஹ் அணிவித்து கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. திரும்ப துஆ செய்யும், யா அல்லாஹ் இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியமான சகோதரர்களே, அருமையான சீதேவிகளே, இப்படி சொல்ல போனா
பல விடயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். சுருக்கமாக சில விடயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் 5 விடயங்களை ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கேட்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனுடைய விடயத்தில் ஒன்று, ஓண்ட வாழ்க்கையில நீ எவ்வளவு குர்ஆன் ஓதிருக்கிறாய். ஓதினவங்க சரியாக பதில் சொல்லுவாங்க. ஓட வாழ்க்கையில நீ எவ்வளவு குர்ஆன் ஓதிருக்கிறாய். ஓதினவங்க சொல்லுவாங்க, யூடியூப்ல இருந்தவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. அவனுக்கு சொல்ல இயலா, குர்ஆனை கண்டிருக்கவே மாட்டான். இன்னைக்கு வீடு வாசல்ல குர்ஆன் இருக்கும், வருஷ கணக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க. மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் இருக்கும், தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக கேட்கப்படும், குர்ஆன்ல எவ்வளவு நீ மனனம் செய்திருக்கிறாய். அது சொல்லத்துக்கு ஏலா, ஏன்னா கௌரவ பிரச்சனை. இன்னைக்கு ஹாஃபிஸ் ஆக்குவதாக இருந்தால், ஒரு பிள்ளைய ஒரு ஆலிமாக ஆக்குவதாக இருந்தால், அது அவனுக்கு ஒரு இழிவாக இன்றைக்கு மனிதர்கள் கருதுவார்கள். இன்னைக்கு ஹாஃபிஸ் ஆக்குவது என்பது அத மாதிரி சிறப்பு ஒன்று அல்ல. உங்களோட பிள்ளை உங்களை சொருக்கத்துக்கு எடுத்துன்னு போவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய மரணம் எவ்வளவு மரணம் செஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், உண்மையில கவலை. குர்ஆன் சூரா ஃபாத்திஹாவை தொழுகையில ஓதுவது கட்டாய கடமை. ஓதல்ல தொழுக கூடாது. இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள், விசேடமாக வாலிபர்கள், சூரா ஃபாத்திஹா மனனம் செய்ய தெரியாத வாலிபர்களை கண்ணூடாக பார்க்கிறோம். கேட்டா சொல்லுவாங்க, ஹஜரத்து எங்கட உம்மா வாப்பா சின்ன வயசுல ஓதுங்க மகனே பள்ளிக்கூடம் போங்க என்று சொன்னாங்கத்தான், நான் ஓத போகல, அதனால எனக்கு குர்ஆன் ஓத தெரியா. அவர் பேருக்கு தான் முஸ்லிம், அதனால எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லுவாங்க. ஆனா ஏபிசிடி படிச்சிருக்க மாட்டாரு, அயன்ன ஆயன்ன படிச்சிருக்க மாட்டாரு. அவரை நிறுத்தி ஆங்கிலத்தில் 2-3 பாடல்கள் பாடுங்க என்று சொன்னா டான்ஸோட 100 பாடலை பாடுவாரு. டான்ஸோட 100 பாடல்களை பாடுவார். என்னென்ன மொழிகள் உலகத்தில் இருக்கின்றதோ எல்லா மொழிகளிலும் பல பாடல்களை பாடுவார்கள். சூரா ஃபாத்திஹா மரணம் இல்ல, கேவலம் வெக்கம். அதை எப்படி மரணம் செஞ்சீங்க? கேட்டு கேட்டு மரணம் செஞ்சாங்களாம். அருமையான சகோதரர்களே, ஒரு ஆலிமை சந்தித்து, ஒரு ஸ்ரீதேவியை சந்தித்து, ஒரு குர்ஆன் ஓத தெரிந்த மனிதனை சந்தித்து, எனக்கு சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, நான் தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது ஓத வேண்டும், எனக்கு நீங்க ஓதுங்க, நான் மரணம் செய்து கொள்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றாங்க. கேட்க வெக்கம். மச்சான், அந்த புதுசாக வந்த அந்த பாட்டு அதை கொஞ்சம் பாடி காட்டு பார்ப்போம், கொஞ்சம் மரணம் செஞ்சுக்கொள்ளும். கண்ணியமான சகோதரர்களே, அருமையான ஸ்ரீதேவிகளே, இன்றைய உலகத்துடன் நிலை அப்படித்தான். வாப்பாவும் நானாவும் காலையில போய்த்து மாலையில சிரமத்தோட கஷ்டத்தோட வருவாங்க. சில நேரம் வியாபாரத்துல லாபம் இருக்காது, நஷ்டத்தோட திரும்பி வருவாங்க. மனைவி கேட்பா, என்னங்க ஒவ்வொரு நாளும் காலையில போய்த்து மாலையில வாரீங்க, நஷ்டத்தோட திரும்பி வாரீங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் வந்தா மனைவி கேட்பா, தாய் மகனிடத்தில் கேட்பா, சகோதரிகள் நாட தம்பிமாரிடத்தில் கேட்பார்கள். இப்படி நஷ்டத்தோட திரும்பி வந்தா எங்கட வாழ்க்கை எப்படி ஓடும்? உண்மைத்தான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்க சொல்லி கொடுத்தாங்க, கஷ்டத்தை சொன்னாங்க. அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, தோழரே நீங்க சூரா வாக்கியாவை ஓதுவது இல்லையா என்று கேட்டாங்க. ஏன்னா
சூரத்துல் வாக்கிஆ. இதுக்கு இன்னொரு பெயர் சூரத்துல் கினா, செல்வத்தை தேடித்தரக்கூடிய சூரா. மாஷா அல்லாஹ். அவங்க கேன்னாங்கன்னா, நீங்க சூரத்துல் வாக்கிஆவ மக்ரிபுக்கு பின்னால் தினம் தோறும் ஓதி வாருங்கள், ஒரு நாளும் உங்களோட வீட்டுக்கு பஞ்சம் ஏற்படாது என்று சொன்னாங்க. எங்கட தாய்மார்கள் மக்ரிபுக்கும் எஷாவுக்கும் மத்தியில நாடகம் தான் ஓடும். யூடியூப்ல நாடகத்தான் பார்ப்பாங்க, திரைப்படம் ஓடும், பாடல்களை கேட்பாங்க, கணவரிடத்தில் கேள்வியும் கேட்பாங்க. இனி எங்க பரக்கத்து? ஒரு காலம் ஒவ்வொரு வீடு வாசலுக்கு முன்னால் நடந்து சென்றால் அல்ஹம்துலில்லாஹ் முன் சொன்னதை போன்று யாசீன் ஓதுவாங்க, முல்க ஓதுவாங்க, வாக்கியாவ ஓதுவாங்க. ஒரு நாளையில 200 ரூபாய் சம்பாதித்தவர்கள் கூட 8 பெண் பிள்ளைகளை ஒரு கரத்தால பார்த்தாங்க. அவ்வளவு பரக்கத்து மாஷா அல்லாஹ். என்ன காரணம்? அந்த ஊர்ல குர்ஆனுடைய ஓசை அவளுக்கு உயர்ந்து இருந்தது. இதுதான் பரக்கத். நாங்க நினைக்கணும் பரக்கத்தா 2 மாடி வீடு இருக்கணும், ஒரு வாகனம் இருக்கணும், லேப்டாப்புக்கு முன்னால உட்கார்ந்து சின்ன பட்டனை அமர்த்தினா கோடான கோடி இன்கம் வரணும். இதுதான் பரக்கத்து என்று நான் நினைக்கிறோம். உண்மை பரக்கத்து தான். உண்மையான பரக்கத்து என்ன தெரியுமா? மனைவியோட, தாய் தந்தைகளோட, குடும்பத்தோட, ஊர் மக்களோட, கிராமவாசிகளோட எந்த விதமான கவலை கசப்பு ஒன்றுமில்லாம, டென்ஷன் இல்லாம ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதித்தாலும் மாஷா அல்லாஹ் ஒரு கரத்தால 8 பெண் பிள்ளைகளை பார்க்கிறாங்க என்று சொன்னா இதுதான் பரக்கத். இன்னைக்கு மருமகன் தேடுறாரு, மாமா சம்பாதிக்கிறாரு, மூத்த நான சம்பாதிக்கிறாரு, சின்ன தம்பி சம்பாதிக்கிறாரு. ஒரு நாளையில 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கஷ்டம் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் கஷ்டம். என்ன கஷ்டம்? பரக்கத்து இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் கண்ணியமான ஹாஃபிதுகள், கண்ணியமான உலமாக்கள், மார்க்கத்தோட தொடர்பு உள்ளவர்கள் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு வெறும் 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் சந்தோஷமாக வாழ்றாங்க. என்ன காரணம்? அவனோட வாழ்க்கையில குர்ஆன் இருக்கின்றது, குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆன மனனம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்கட வீட்டில தாய் குர்ஆன் ஓதுகிறாள், மனைவி ஓதுகிறாள், சின்ன பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறாங்க. அதனால அல்லாஹ் பரக்கத்தாக வாழ செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, அருமையான ஸ்ரீதேவிகளே, ஆகையால் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கண்ணியமான சிறப்பான இந்த ஊரில் இதற்கு பின்னால ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்க மனதில் கை வைங்க, ஏண்ட பிள்ளை கபரில் சந்தோஷமாக இருக்கணும், ஏண்ட பிள்ளையுடைய உடம்ப இந்த மண் சாப்பிடாம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் நாளைய கியாமத்து நாளில என்னையும் ஏண்ட மனைவி 2 பேரையும் ஏண்ட பிள்ளை ஒரு காலத்தில் அந்த பிள்ளையோட பரக்கத்தால மக்களுக்கு முன்னால் அழகான கண்ணியமான ஜோடிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் வைத்து என்ன கண்ணியப்படுத்த வேண்டும் ஒரு ஆசை வந்தால், கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, அருமையான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட ஒவ்வொரு வீடுகளிலும் 4 பெண் பிள்ளைகள் இருந்தால் 2 ஆண் பிள்ளைகள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதை விட அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வீட்டில் 6 பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆலீம்களாக ஆக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஊருக்கு இதை விட அல்லாஹ் சிறப்பையும் ரஹமத்தையும் நிஅமத்தையும் இறக்கி கொண்டிருப்பான். ஆகையால நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாங்களை மன்னித்தருவாயாக. எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்கள் செய்த பாங்களை மன்னித்தருவாயாக. ரப்பி ரஹ்மான் இந்த ஊருக்கு அதிகம் அதிகம் பரக்கத்தையும் ரஹமத்தையும் நிஅமத்தையும் இறக்கி வைப்பாயாக. சோதனைகள் முசீபத்துக்கள் மனது தாங்க முடியாத கஷ்டங்கள் வருத்தங்கள் வந்து விடாமல் இந்த ஊர் மக்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் வளரக்கூடிய சிறாறுகளை
வாலிபர்களை ஸ்ரீதேவிகளாக நீ ஆக்குவாயாக. நாங்கள் கேட்கும் துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா والصلاة والسلام على النبي المصطفى الذي لا نبي بعده سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه الذين اتبعوا رشدا ما بعد. فيا أيها الخلان أوصيكم ونفسي أولا بتقوى الله في السر والعلن في كل الأماكن والأحوال، فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعشر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن تخلق بأخلاق الإسلام الحنيف وممن تاب الله وعمل صالحا. والتمسوا سيرة النبي صلى الله عليه وسلم وسيرة السلف والخلف الصالحين. وأقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده، واشكره شكرا يساوي آلاؤه العديدة. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة سالمة من الشرك والنفاق، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد الكونين والثقلين وإمام الخافقين والحرمين الذي ظهر على يده آيات الجديدين. صلى الله وسلم على سيدنا محمد وآله ما خطب الخطيب وما تألى اللبيب وما حب حبيبا حبيب. أما بعد، فأوصيكم بتقوى الله، فمن اتقى فقد أخذ خير الزاد ومن أبى فقد هلك. وبعد، واعلموا أن الله أمركم بأمر عظيم، وقال جل جلاله في كتابه الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله وعظموه تعظيما، فإنه كان بكم رؤوفا رحيما. اللهم صل وسلم على سيدنا محمد إمام الأئمة. اللهم صل وسلم على سيدنا محمد هادي الأمة وعلى آله وأصحابه وجميع من أمه. اللهم ارض ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر الفاروق رضي الله عنه، وسيدنا عثمان ذي النورين الزكي رضي الله عنه، وسيدنا علي المرتضى الوفي رضي الله عنه، وعن الستة الباقين، وسيدة الفاطمة البتول رضي الله تعالى عنها، وسيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وسيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن أمهات المؤمنين والمهاجرين والأنصار رضي الله عنهم وارض عنا معهم يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، فإنها بئس الدار، وأدخلنا الجنة فإنها نعم القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.